ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம 9th ப்ரோக்ராம். இந்த 9th ப்ரோக்ராம் அண்ட் 10th ப்ரோக்ராமும் நம்ம காம்பஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ காம்பஸ் வந்து நமக்கு ஷெல்லுக்கு அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்போ நம்ம ஷெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஓப்பன் ஆகுது, அதில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே ரொம்ப மேனுவலாக குவரிஸாக கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மாங்கோடிபி காம்பஸ் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஆட் நியூ கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த கனெக்ஷனுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். கலெக்ஷன் கொடுத்துட்டு இதை கனெக்ட்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, இந்த கனெக்ஷனுக்குள்ளே ஆல்ரெடி நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்ததுனால இந்த டேட்டா பேசஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நியூ டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ டேட்டா பேஸ். இந்த நியூ டேட்டா பேஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். லைக் செகண்ட் பிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அதுக்குள்ளே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் நேமே இங்கே கொடுத்துக்கிறோம், கலெக்ஷன் நேமே இங்கே கொடுத்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா செகண்ட் பிடிஏன்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கிளாஸ்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம டேட்டாஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம queries எழுதுவோம்ல, db.class.insert many. அதுக்கு பதிலாக இங்கே ஆட் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஜேசான் ஆர் சிஎஸ்வி ஃபைலாக நம்ம அப்படியே டேரெக்டாக இம்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இன்சர்ட் டாக்குமெண்ட்னு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி queries கிரியேட் ஆகும். இதில் போயிட்டு இதை நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே நம்ம db.class.insert many அப்படிலாம் கொடுத்தோம்ல, அப்படியெல்லாம் தேவையில்லை. அந்த கமாண்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்சர்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்சர்ட் எவ்வளோலாம் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம செகண்ட் பிடிஏன்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே கிளாஸ்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ளே நம்ம டேட்டா ஆட் பண்ணுறதுனால இது ஆல்ரெடி ஆட் கமாண்ட் தான். அதனால் இங்கே இன்சர்ட் many அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. கொடுத்துட்டு இன்சர்ட்னு சொல்லி கொடுத்தா அந்த டேட்டாஸ் நமக்கு இங்கே இன்சர்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கேயும் அப்டேட் கமாண்ட் ஆல்ரெடி இருக்கும். இங்கே $செட்டில் போயிட்டு நம்ம என்ன அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஈஸியாக இங்கே அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இங்கே வந்து எடிட் டாக்குமெண்ட்னு சொல்லியிருக்கோம். இந்த எடிட் டாக்குமெண்ட்டை போறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எந்த ஒரு நேமை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் எந்த ஒரு டீட்டெயிலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எப்படி டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ அப்படி இங்கே ஒரு கமாண்ட் இருக்குது. நீங்கள் பண்ணதை வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து காப்பி பண்ணணுன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் தென் க்ளோன் கிரியேட் பண்ணணுன்னா க்ளோன் கிரியேட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணணுன்னாலும் இந்த பர்டிகுலர் டேட்டாஸை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. இங்கே எக்ஸ்போர்ட் டேட்டா எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இதை சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் த ஃபுல் கலெக்ஷன் கொடுத்தா அது நேம் எல்லாம் கேட்கும். இப்போ எக்ஸ்போர்ட் த ஃபுல் கலெக்ஷன் கொடுத்தா ஜேசனாக வேணுமா, உங்களுக்கு சிஎஸ்வியாக வேணும், இப்போ எனக்கு சிஎஸ்வியாக வேணும் எக்ஸ்போர்ட் கொடு அப்படின்னு சொன்னால் என்ன நேமில் சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ண டேட்டா பேஸை அப்படியே அங்கே போய் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அது எக்ஸ்போர்ட். அண்ட் தென் இப்போ எனக்கு இந்த டேட்டாஸ் எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ அப்போது இந்த 3 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களா? எஸ், இந்த 3 டாக்குமெண்ட்ஸை நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு டெலிட்னு வரும். ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே போயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இங்கே இருக்கிற அப்டேட் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக நம்ம அட்லஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா அது நம்ம லேபில் இன்ஸ்டால் ஆகாதனால காம்பஸ்லேயே 2 ப்ரோக்ராமாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காம்பஸ் ஓப்பன் பண்ணி டேட்டாபேஸ் கலெக்ஷன் எல்லாம் கிரியேட் பண்ணி ஆட் டேட்டா வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமாகவும் அதில் போயிட்டு அப்டேட் அண்ட் தென் அக்ரிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறத செகண்ட் ப்ரோக்ராமாகவும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அகைன் டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு டேட்டாவை நான் டெலிட் பண்ணிட்டதுனால. ஸோ இந்த டேட்டாஸை போயிட்டு நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஏதாவது ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் query எழுதுவோம்ல. ஸோ எந்த query எழுதணும்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் queryன்னு சொல்லியிருக்கும் பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு நம்ம query எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைண்டில் எனக்கு இது ஃபைண்ட் இருக்குது ஆல்ரெடி. இப்போ எனக்கு ப்ரைஸ் வந்து 13 இருக்கிற டாக்குமெண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா ப்ரைஸ் வந்து 30 இருக்கிறது எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா இப்போ $செட் ஆஃப் எனக்கு ப்ரைஸ் என்னவா மாறணும்னு சொல்லியிருக்கு, ப்ரைஸ் வந்து எனக்கு 300 மாறணும். இப்போ ப்ரைஸ் கோலன் 300 எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, அப்டேட் 1 டாக்குமெண்ட்னு சொல்லி கொடுத்தா அது எனக்கு அப்டேட் ஆயிரும். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 300 ரிசல்ட்டு கிடைக்கணும். ஓகே, ஸோ
இந்த டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இப்போ என்ன 30ன்னு சர்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே 30ல் இருக்கிற டாக்குமெண்ட் எதுவுமே இப்போ கிடையாது. இப்போ எனக்கு என்டையர் டேட்டாவை சர்ச் பண்ணணும்னா வெறும் கர்லி பிரேசஸ் கொடுத்து நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிடும். இங்கே பார்த்தீங்களா ப்ரைஸ் 300ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே இந்த இடத்துல போயிட்டு நான் ப்ரைஸ் ஆஃப் 300ன்னு சொல்லி சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த 300 இருக்கிற ப்ரைஸ் இருக்கிற இது வரும். புரிஞ்சுதா? ஸோ இந்த பிளேஸ் வந்து நமக்கு வரிஸ் எழுதுறதுப்பா. நம்ம எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் மட்டும் சிம்பிளாக கொடுத்துக்கலாம். இல்லை பர்டிகுலர் கண்டிஷன் எனக்கு இப்போ ஸ்டாக் வந்து 15 இருக்கிற டாக்குமெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்டாக் 15 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 15 மட்டும் இங்கே கிடச்சிரும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸும் நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. டேட்டாவை ஆட் பண்ணுறது அண்ட் தென் சிம்பிள் அப்டேட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நான் சிஎஸ்வி ஃபைலாகவும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ ஆல்ரெடி நான் இங்கே எம்ப்ளாயின்னு ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன். நீங்களும் ஒரு டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். 50 டாக்குமெண்ட்ஸ் இம்போர்ட்டட்னு வந்துருச்சு. ஓகேயா? இப்போ இந்த 50 டாக்குமெண்ட்ஸையுமே எனக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே எம்டி கர்லி பிரேசஸ் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா என்டையர் 50 டாக்குமெண்ட்ஸு ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ண ஒரு 3 டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து எனக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து நான் அப்படியே இப்போ வந்து 3 டாக்குமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் வந்து 300ன்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம இந்த எம்ப்ளாயி டேட்டாலையும் நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? சிம்பிளாக இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த சேலரி வந்து 2600 கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய பேருக்கு 2600ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சேலரி 6000 இருக்கிறவங்கள பார்க்கலாமா? சேலரி 6000 இருக்குதானே? சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சேலரி இங்கே வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்கப்பா. நம்ம ஏதாவது ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணாலே போதும், அதுவே நமக்கு கண்டென்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். 6000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேலரி 6000 இருக்கிற டீட்டெயில்ஸ் வரணும். சேலரி 6000 கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேபிட்டல் லெட்டரில் கொடுத்ததுனால தான் வரல. நான் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டேன். இப்போ சேலரி 6000 இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஓகே, இவங்களுக்கு சேலரி 6000 இருக்குது. இதை போயிட்டு நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சேலரி 6000 இருக்கு இல்லையா, அந்த டாலர் செட்டில் சேலரி போயிட்டு அதை நான் வந்து 6500ன்னு சேஞ்ச் பண்ணிடலாமா? அப்டேட் 2 டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்தா எனக்கு 6500ன்னு மாறிடும். இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஐ ஹாவ் டு ரெஃப்ரெஷ் திஸ். அண்ட் தென் இப்போ 6000 கொடுத்தா இங்கே வராது. 6500 ஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த 2 டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 6500 சேஞ்ச் ஆயிருக்கும். ஆல்ரெடி 6500 யாருக்காவது இருந்ததுன்னா அந்த டீட்டெயில்ஸும் சேர்ந்து வரும். இப்போ புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். நியூ கனெக்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் டேட்டாவில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இம்போர்ட் ஜேசன் ஃபைல் இல்லைனா சிஎஸ்பி ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் கொடுத்தோன்னா மேனுவலாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்தோன்னா நம்ம இங்கே பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபைண்ட் குவரி எல்லாமே இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸை ஃபைன் பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸே வேண்டாம் அப்படின்னா இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் 9th ப்ரோக்ராமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.